தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்திருக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். அதுலேயும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரேஷன் கடையை மையமாக வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு 4-5 விஷயத்தில் முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, அதாவது இதுவரை நம்ம வந்து பேக்கெட் இல்லாமல் தான் வந்து அங்கே பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏதாவது வந்து பை கொண்டு போவோம், அந்த பையில அவங்க வந்து பொருள் போட்டு தருவாங்க. அதனால தான் நிறைய கலப்படங்களும் நடக்குதுன்னு சொல்லப்படுது. ஒரு தரம் இல்லாத பொருளை என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. அதுக்கு அதை கொண்டு வந்து வச்சிருக்கும் போது மூட்டைக்குள்ள என்ன ஆயிருது, பூச்சி பிடிச்சிருது, ரொம்ப வந்து அது தூசி ஆயிருது, எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா அது சேதப்படுத்தப்படுது. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் பேக் பண்ணதாகவே கொடுக்க சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது இப்போ வந்து இந்த மாதம் வந்து நடைமுறைக்கு வருதோ இல்லையோ, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்ம பேக்கெட்டில் வந்து வாங்க பொருட்கள்ல எதெல்லாம் ரேஷன்ல வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த அளந்து கொடுக்குறாங்க பாருங்க, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரிசி கோதுமையை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அரிசி கோதுமை அப்படிங்கிறது ஒரு பெருசா இருக்கும், 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து பருப்பெல்லாம் வந்து 1 கிலோ 2 கிலோ வரும். அதெல்லாம் ஈஸியா பேக்கெட்ல வந்துடும். அநேகமா இந்த அரிசி கோதுமையெல்லாம் வந்து பையில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து என்ன பண்றாங்க, சுத்தமா கொடுங்க, மக்களுக்கு சுத்தமா கொடுக்கும்போது பேக் பண்ணியே கொடுங்க, எந்த விதத்துலையும் வந்து கலப்படம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வந்து போய் சேருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு நடவடிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. இது பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றிருக்காங்க. முதல் விஷயம் இது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தாயுமானவர் ஸ்கீம் மூலமாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல 65 வயசுக்கு மேலே கொடுத்தாங்க, இப்போ 60 வயசுக்கு மேலே கூட வந்து கொடுக்க போவதாக வந்து சொல்லியிருக்காங்க. தாயுமானவர் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்போதே நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. இது மாதிரி நடைமுறையில் எங்கள் தெருவில் கூட வந்து நடந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டியை கொண்டு வந்து 2வது வாரம் இருக்குது பாருங்கள், அந்த சனி ஞாயிறு, ஒரு மாதத்துடைய 2வது வாரத்துடைய சனி ஞாயிறில் வண்டியில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஒரு முக்கில் நிறுத்தி என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்கள், மாசமாக இருக்கக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊனமாக இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக சேலஞ்ச் ஆனவங்க, ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க, விதவையாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆள் இல்லாமல் இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் ஆரம்பித்தாலும் கடைசின்னு ஆரம்பித்தாங்க. அதை இந்த ஆட்சியும் தொடர்ந்து செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி செய்கிறாங்க. அதை வந்து அடுத்தடுத்து கட்டம் கொண்டு போவதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க, அதிரடியாக வந்து உடனே வந்து இஷ்யூ பண்ண சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்காம இருந்தீங்களோ, கடந்த 1 வருஷமா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்காம இருந்ததெல்லாம் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஏன் கிடைச்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டை நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா மக்களுக்கு போய் கொடுக்கக்கூடிய எந்த ஸ்கீமும் போய் சேராது. ஏன்னா ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா வேலையில்லா பட்டதாரிக்கான விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய இருக்குது, மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது. இந்த மாதிரி எதை கேட்டாலுமே அவங்க வந்து ரேஷன் கார்டு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதை அவங்களால கொடுக்க முடியல, இல்லாதனால, அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறனால இப்போ அவசரமாக ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடிய வேலையும், ரேஷன் கார்டில் வந்து பேர் நீக்கக்கூடிய எடிட் பண்ணக்கூடிய வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளாக காத்துருந்தீங்களோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி தான் மகளிர் உரிமை தொகை வரும். அப்படிங்கிறனால மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுத்து முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை எப்போ வரும், புது ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக இந்த நாள் தான் வரும் அப்படிங்கிறதை சொல்லாட்டினாலும் வந்து என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ முதல்ல அவங்கள வந்து என்ன பண்ணோம், யாராவது கழிக்க வேண்டியது இருந்தால் கழிச்சிடணும். ஏன்னா வந்து சிலர்லாம் போய் சொல்லி ஏமாற்றி தவறான தகவலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நாங்கள் புது ஃபார்ம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஜெகதீஸ்வரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட் போட்டதுக்கு பிறகு தான் வந்து அந்த 2500 ரூபாய்க்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் வந்து ஒரு பக்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாலாம் 2500 ரூபா கிடைக்காது உங்களுக்கு. முதல்ல இப்போ 1000 ரூபா இருக்கா, 1500 ரூபான்னு உயர்த்தப்படும், அப்புறம் 2000 ரூபான்னு உயர்த்தப்படும், அப்புறம் 2500 ரூபான்னு உயர்த்தப்படும். இப்படி சிறுக உயர்த்தி தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அந்த 2500 ரூபா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஏன்னா மகளிர் உரிமை தொகை சீக்கிரமாக கொடுத்துருவாங்களான்ட்டு. ஏன்னா இப்போ கூட வந்து தாய்மாமன் சீர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மோதிரம். அப்போ வந்து தாய்மாமன் சீருக்கு வந்து மோதிரமே 15,000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது மகளிர் உரிமை தொகைலாம் 2500 ரூபா தானே, அதனால சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தா இப்போ ரேஷனையும் வந்து வேகமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரேஷன் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒரே துறைக்கு கீழே கொண்டு வராங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா,
அதில் வந்து டெண்டர் எடுக்கிறவங்களா வேற யாரோ இருப்பாங்க, அதை பராமரிக்கிறவங்களா வேற யாரோ இருப்பாங்க. ஒரு துறை இருக்குன்னா அந்த துறையை சார்ந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தவங்கள்ட்டயே ஒரு டீம்லேயே வந்து நிர்வகிக்க விட்டாதான் அவங்க அந்த துறைக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க. நம்ம வந்து பார்த்தா ஒரு ரேஷன் இருக்குன்னா அந்த ரேஷனுடைய டெண்டரை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்குறோங்கிறனால தான் நமக்கு வந்து அங்கே நிறைய ஊழலால் நடக்குது. இன்னும் வந்து அதை சரி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரே குரூப்டே கொடுக்குறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டு வந்து சேர்த்துறது, எடுக்கிறது, பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அது சார்ந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களே டீல் பண்ணிப்பாங்க. இதுவும் ரேஷன் கடை இன்னும் அதில் நம்ம நல்ல பொருளை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் ரேஷன் சார்ந்த அப்டேட்டுகளாக இருக்குது.